ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். இந்தியா பங்களாதேஷ் ஆட்டம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 தினங்களில் சென்னையில் காலைல 9:30 மணிக்கு நடைபெற இருக்கிறது. பெரிதும் எதிர்பார்த்த இந்த ஆட்டம் ரசிகர்கள் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. ரோஹித் சர்மா தலைமையில், அதுவும் பலம் வாய்ந்த பாகிஸ்தானை வீழ்த்திய பங்களாதேஷை நம்மளோட சொந்த மண்ணில் எதிர்க்க போகிறோம். பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பவுலிங்கில் மிக சிறப்பாகவே சமீப காலமாக செயல்பட்டு வராங்க. அவங்கள எதிர்கொள்ள இந்திய அணி பார்த்திங்கன்னா மிகவும் ஆயத்தமாகி வருகிறது. எப்படியும் இந்த ஆட்டத்தில் பங்களாதேஷை வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்திலும் இருந்து வருகிறது. ஏன்னா இதுதான் இருக்கிறதுலையே சின்ன அணி. இதை தாண்டி ஆஸ்திரேலியா, நியூசிலாந்தோட இந்தியா அவங்களோட சொந்த மண்ணில் மோத இருக்கிறது. இதனால் இந்த ஆட்டம் பார்த்திங்கன்னா மிக மிக ஒரு முக்கியமான ஆட்டமாக பார்க்கப்படுகிறது. விராட் கோலி 8 மாதத்திற்கு பிறகு சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கு திரும்புகிறாரு. KL ராகுல் இங்கிலாந்துக்கு எதிராக காயம் காரணமாக விலகியதை அடுத்து தற்போது அணிக்கு திரும்புகிறாரு. 2 வருடங்களுக்கு பிறகு ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா அணிக்கு திரும்புகிறாரு. மிகவும் பலம் வாய்ந்த பேட்டிங் அண்ட் பவுலிங்கை வைத்து கொண்டு தான் இந்திய அணி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷை எதிர்கொள்ள இருக்கிறது. களமிறங்க போகிற அந்த பிளேயிங் 11 அணி இதுதான். ரோஹித் சர்மா, சுப்மன் கில், ஜெய்ஸ்வால், விராட் கோலி, KL ராகுல், ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா, ரவிச்சந்திர அஸ்வின், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ரா, இந்த 11 பேர் கொண்ட இந்திய அணி தான் பங்களாதேஷுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் களமிறங்குறாங்க.